ஹாய், என் பேர் யாமினி. இது எல்லாரும் நீயா நான் எபிசோட்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ரீல்ஸ் ஃபுல்லாக நான் தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் யாருனே தெரியாது, என்னன்னா பயங்கரமாக திட்டிருப்பீங்கன்னு மட்டும் தெரியும். நிறைய பேர் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் ரிலேட் ஆச்சுக்கா, நான் இப்போலாம் கோ த்ரூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஹோப் எல்லாருக்குமே வந்து அந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக மாறும். நான் அந்த ஷோ போனது நானாக தான் போனேன். லவ் பிரேக்கப்போட மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்கலான்னு போனேன். அதை அவங்களாம் எப்படி கோ த்ரூ பண்ணுறாங்க அந்த ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நான் போயிருந்தேன். நான் இந்த ஃபேம்காகலாம் நான் போகல. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலங்க. இதில் வந்து ஏன் வந்து நிறைய பேர் அதை சர்க்குலேட் பண்ணான்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்த ரிலேட் பண்ணிக்கிறன்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். டாக்ஸிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் அந்த இடத்துல நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த பிளாட்ஃபார்மில். நான் வந்து எதனால் அதை சொன்னேன்னா, நான் பிரேக்கப்க்கு அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் நான் தப்பாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் வந்து டாக்ஸிசிட்டின்னு மென்ட் பண்ணியிருப்பேன். நான் டாக்ஸிக்காக இருந்ததால தான் அந்த பையன் ஓடிட்டான் அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அது பார்க்க இன்னும் ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் தாண்டி நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இது லவ்வே இல்லை, இது வந்து ட்ராமா பாண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது எனக்கும் ஹர்ட் ஆகும், அவங்களுக்கும் ஆப்வியஸாக ஹர்ட் ஆகும் தான். பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் வச்சுட்டு போக போக அது இன்னும் ஹேட்டட் தான் அதிகமாக டெவலப் ஆகுது. நிறைய பேர் வியூஸ்க்காக, நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ்க்காக என்னென்னவோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் போதும். நானே சொல்லுவேன் #ஸ்டாப் யாமினி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே ப்ளீஸ் எந்த வீடியோவும் போடாதீங்க. லைக் தப்பாக எதுவும் போடாதீங்க. நான் லவ் தாங்க பண்ணேன் அட் த எண்டில், அதையே ஏதோ தப்புன்ற மாதிரி பேசாதீங்க. Thank you so much. Take care.